பள்ளியில தமிழாசிரியராக இப்போ பணிபுரிஞ்சிட்டு இருக்கிறேன். புதுசா உங்களுக்கு விரலசைவு விளையாட்டு விளையாட்டுனாவே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா? அதுல பாடத்தையும் நம்ம விளையாட்டு முறையில எப்படி கத்துக்கலாம், அதுலயும் முக்கியமா தமிழ் பாடத்துல உள்ள இலக்கண பகுதிய நம்ம எப்படி கத்துக்கலாம், விரலசைவு விளையாட்டு மூலம் எப்படி கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நான் உங்களுக்கு படமாவே போட்டு காமிக்க போறோம். இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு எந்த விதத்திலையும் கஷ்டம் இல்லாம ஒரு பாடத்தை, அதாவது என்னது இலக்கணம் அப்படிங்கிறது எங்க வருது, தமிழ் 2ஆம் தாள்ல 40 மதிப்பெண்கள் கொடுக்கக்கூடிய அந்த இலக்கண பகுதிய நீங்க இதுவரைக்கும் வேப்பங்காயா நினைச்சு ஒதுக்கிட்டு இருக்கிறீங்கல்ல. ஆனா இந்த படத்தை பார்த்த பிற்பாடு நீங்க அத நல்லா விளையாட்டாவே இலக்கணத்தை கத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு புது எண்ணத்துக்கே நீங்க வந்துருவீங்க. அதத்தான் இப்ப நாங்க இதுல செஞ்சிருக்கிறோம். எங்க பழனி ஒன்றியத்துல, அதாவது திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பழனி ஊருக்கு பக்கத்துல உள்ள அமரகுண்டிங்கிற கிராமத்தில் உள்ள ஒரு உயர்நிலை பள்ளியில இந்த படத்தை நாங்க பதிவு பண்ணியிருக்கிறோம். இதுல எப்படின்னா அங்க 2 வகுப்பு அதாவது 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்கள் அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. இந்த படம் எடுக்கும் போது எடுத்த தேதி என்னன்னா 1/3/2013. அப்ப 10ஆம் வகுப்பு பிள்ளைகள் என்ன பண்ணிருப்பாங்க, எல்லா பாடத்தையும் நல்லா படிச்சு மனப்பாடம் பண்ணி பரீட்சைக்கு ரெடி ஆயிருப்பாங்க. ஆனா 9ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்கு எப்படி இருக்கு, அந்த பிள்ளைகளுக்கு வகுப்புல கூட இந்த பாடம் இன்னும் நடத்த ஆரம்பிக்கவே இல்லை. அப்படிப்பட்ட பிள்ளைங்க இப்ப இத கத்துக்கும் பொழுது எப்படி அவங்க பதில் சொல்றாங்க, உடனடியா அவங்களுக்கு எவ்வளவு தூரம் மனசுல பதிஞ்சிருக்குது. ஒரு விளையாட்டு அப்படின்னு சொல்லும்போது நீங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா விளையாடுவீங்க இல்லையா? அதே போலதான் இந்த இலக்கணத்தை நம்ம விளையாட்டு மூலம் கத்துக்கும் பொழுது அந்த 40 மார்க்கையும் 40 மதிப்பெண்களையும் நம்ம நல்லா 40க்கு 40 வாங்குறதுக்கு இது நல்லா வழிவகை செய்யுங்கிறதுனாலதான் இந்த முயற்சி எடுத்து நான் இப்ப உங்க முன்னால சொல்லிட்டு இருக்கிறேன். இத நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே இலக்கணம் அப்படிங்கும் பொழுது வேப்பங்காயா கசந்த அந்த இலக்கண பகுதி உங்களுக்கு இனிய இலக்கணமா மாறி உங்களோட விளையாடவே ஆரம்பிச்சிடும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, தமிழ் பாடமே உங்களுக்கு மிக விருப்பமான ஒன்றாக இருக்கும். அதனால இதையெல்லாம் நீங்க பார்த்து பரீட்சையில வரக்கூடிய நீங்க எழுதக்கூடிய முழாண்டு தேர்வு, அது என்ன அரசு தேர்வுல முழு மதிப்பெண்ணும் வாங்கி நல்ல மதிப்பெண்களை பெற்று சிறப்பான இடத்தை பெறங்கிறதுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். இத நீங்க கண்டுகளிக்க செய்வீங்கிறதுல நினைக்கிறோம். அடுத்தது இதுக்கு மேற்படி நீங்க ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா என்னைய நீங்க இந்த கீழ்கண்ட சரி இந்த நீங்க இந்த தொலைபேசி எண் மூலம் கைபேசி எண் மூலம் தொடர்பு கொள்ளலாம். நம்பரை பார்த்து கேட்டுக்கங்க. 9755959412 இந்த கைபேசி எண்ணுல என்னை நீங்க எப்ப வேணாலும் 97559412 இந்த எண்ணில் நீங்க என்னைய தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என்னால் முடிந்த மட்டும் உங்களுக்கு அதை நிவர்த்தி பண்ணி கொடுக்க முடியும். நன்றி. இது இப்ப அடுத்து தொடர்ந்து இந்த வகுப்பு நீங்க பாத்தீங்க அப்படின்னாவே வேப்பங்காயாக கசந்த இலக்கணம் உங்களுக்கு இனிய இலக்கணமாக விளையாட்டு மூலம் கற்றுக்கொள்ளும் இலக்கணமாக
மாறிடும் அப்படிங்கிறது எங்களுடைய உறுதியான ஒன்று. அப்ப அது தனிமொழி. சரி, ஒண்ணுக்கு மேற்பட்ட சொற்கள் வரும் பொழுது தொடர்மொழி. தொடர்மொழி இது ரெண்டும் சேர்ந்து வந்தா எப்படி நேரா ஒரு சொல்ல சொல்லும் பொழுது அது தனிமொழியாகவும் வரணும், அதை பிரிச்சு பார்த்தா ரெண்டு சொல்லாக தொடர்மொழியாகவும் வரும். நம்மளுக்கு உதாரணத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க? அந்தமான். அந்தமான் அப்படின்னா ஒரு தீவு, அது ஒரு பெயர் சொல். பெயர் சொல் அந்தமான், அங்க இருக்கிற மானு என்னையா. அப்ப அப்படி சொல்லும் பொழுது அது என்னவா வருது? ஒரு தொடர்மொழியாக வர்றதுனால, இது ரெண்டையுமே சொல்லி வர்றதுனால இது வந்து பொதுமொழியாக வந்துருது. அடுத்தது அதுல பார்த்தோம்னா முற்று, வினை முற்று. வினை முற்று இப்ப ஒரு செயல் முடிஞ்சதுன்னா முற்று. அது எப்படி சொல்லுவோம்? ஒரு செயல் ஏதாச்சும் ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துகிறார், அங்க நடத்துறாரு இல்லையா, அப்ப ஒரு செயல் நடக்குது, அப்ப அந்த சொல்லானது முடிஞ்சிருக்குது, அதனால அது வந்து நடத்துகிறார் அப்படிங்கிறது வினை முற்றாக அங்க இருக்குது. சரியா? சரி, பாடம் நடத்திய ஆசிரியர். நடத்திய அப்படின் பொழுது அந்த வினையானது உங்களுக்கு முடிஞ்சிருக்குதா? முடியலை இல்லையா? அப்படி வினையானது முடியாம நின்னா அங்க எச்சமாக நிற்கும். எச்சமாக நிற்குது. இதுல பெயரை கொண்டு முடிந்தால் பெயரெச்சம், வினையை கொண்டு முடிந்தால் என்ன, இதெல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா வந்துடும். அதுலயும் இந்த மூணுலையுமே வரக்கூடியது என்னன்னா தெரிநிலை குறிப்பு. மூணுக்குமே வினை முற்றுக்கும் தெரிநிலை வரும், தெரிநிலை வரும், பெயரச்சத்துக்கும் வரும், வினை எச்சத்துக்கும் வரும். தெரிநிலையில 6 எது வித்தியாசம் வருது. என்னன்னது? அப்ப செய்பவன் ஆரம்பிச்சு செய்பொருள் முடிய 6 வகையானது. 6 வகையில ஏதோ 1-2 குறைஞ்சு வந்துச்சு அப்படின்னா அது தெரிநிலை. எதற்கு வருது தெரிநிலைங்கிறது? வினை முற்றுக்கும் வரும், வினை எச்சத்துக்கும் வரும், பெயரச்சத்துக்கும் வரும். ஏதாவது ஒன்றை காட்டி வரும் குறிப்பு. ஏதாவது ஒண்ணுதான். இப்ப வடமலையான் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு அந்த திசையை காட்டுது. அந்த அப்ப திசையை காட்டுதுன்னா அந்த இடத்தை சொல்லுது. அப்ப ஏதாவது ஒன்றை மட்டும் காட்டி வந்தால் அது வந்து என்னது? குறிப்பு வினை. 6 காலத்திலேயே ஏதாவது 1-2 குறைவா வந்துச்சு அப்படின்னா தெரிநிலை. வினை முற்றாக இருக்கலாம், பெயரச்சமாக இருக்கலாம், வினையச்சமாக இருக்கலாம். அது இல்லாம ஒரு இடம் காலம் சினைகுணம் தொழில ஆக ஏதாவது ஒன்றை காட்டி வந்தால் அது வந்து குறிப்பாக குறிப்புல வந்துடும். அது குறிப்பு வினையாக இருக்கலாம், குறிப்பு வினை முற்றா இருக்கலாம், குறிப்பு பெயரச்சமா இருக்கலாம், குறிப்பு வினையச்சமா இருக்கலாம். இதெல்லாம் அங்கங்க உதாரணங்கள் சொல்ல மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டோம். அப்படி முற்றெச்சம், பெயரச்சமும் வரணும், வினையச்சமும் வரணும். மலர்விழி படித்து தேறினாள். என்ன கவனிக்கலாம்? படித்து, படித்துங்கிறது ஒரு எச்சமா வரும். தேறினாள் அப்படிங்கும் பொழுது அங்க அது வினையா பெயரா? வினை. அப்ப படித்து தேறினாள் அப்படிங்கிறது வந்து வினையச்சமாகவும், படித்த மலர்விழி அப்படிங்கும் பொழுது அது பெயரச்சமாகவும் வரக்கூடிய 2 எச்சத்தையும் சேர்த்து வர்றது முற்றெச்சம். நம்ம பொதுமொழி பார்த்தோம் இல்லையா? பொதுமொழி என்ன சொல்லுச்சு? பெயரச்சமாகவும் வரணும், வினையச்சமாகவும் வந்தால் அது முற்றெச்சம். புரியுதா? சரி, அடுத்து தொகை சொல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கட்டாயமா ஒரு மாதிரி கேள்வி. ஒரு ஏதாச்சும் ஒரு சொல்லு வந்துடும். ஐந்திணை, நானிலம். ஐந்திணைன்னு என்னன்னு சொல்லுங்கப்பா. நானிலம் அங்க பாலை வராது. சரிங்களா? நானிலம்னு சொல்லும் பொழுது பாலை வராது, திணைன்னு சொல்லும் பொழுது பாலையானது வந்தது. எந்த
அப்படின்னு சொல்லும் பொழுது வீட்டுல உங்க வீட்டுல அந்த வீட்டுல அப்படிங்கிறதுக்கு வார்த்தை வராது. அந்த நூ போடுறோம் இல்லைங்களா, அதுதான் உங்க வீட்டுல. இந்த வீட்டுலங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. உங்க சரி, அது 3 வந்துருது. அடுத்தது 4க்கு ருசிச்சு 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 5ன்னா 4க்கு என்ன சொல்றீங்க? இப்ப சாங்கிற ஒரு எழுத்து சா என்னப்பா, அத வந்து இப்படி மேல 1 சா மேல 1 இதோட ஒத்த கொம்ப சேர்த்து போட, சாவோட ஒத்த கொம்ப சேர்த்து போட. டீச்சர் கன்ஃபியூஸ் பண்றேன்னா? இல்ல இல்ல 10th பசங்க இத கேட்டுக்கோம். நீங்க உங்க மெத்தட்ல பாத்துக்கங்க. நீங்க பாத்தீங்கன்னா எது உங்களுக்கு சுலபமா இருக்குதோ அதை எடுத்துக்கோ. புரியுதாடா? ஒண்ணு எங்களுக்கு குழப்படியா இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்க வழிக்கு நான் வந்து சரியா. இப்ப வந்து நம்ம எல்லாருமே சேர்ந்து கத்துக்க போறோம். இப்ப இப்படி வரும் பொழுதுதாங்க 4க்கு சாவுல மேல 1 உட்காந்து வைக்கிறோம். 6க்கு வந்து சாவோட துணக்கால மட்டும் சேர்த்தி போற, தனித்தனியா போடக்கூடாது, சேர்த்தி எழுதணும். என்னையா? அடுத்தது 9க்கு சாவோட ஒத்த கொம்பையும் சேர்த்தி சேர்த்தி எழுது. அடுத்தது இப்ப சாதாரணமா நம்மளுக்கு இதெல்லாம் நம்மளுக்கு ஏற்கனவே தெரிகிற எழுத்து கடலை உருண்டை உங்க இதோட வரணும். இதுக்கு ஏ, இதுக்கு இத முதல்ல நீங்க பக்கத்துல ரப்பருக்கு எழுதிக்கணும். தப்பே கிடையாது, எழுதிக்க. எழுதிக்கிட்டு அவங்க என்ன எண்கள் கொடுத்துருக்குறாங்களோ பார்த்து பார்த்து நீங்க 2 மார்க்குக்கு நம்மளுக்கு 1/2 மார்க் கூட அங்க குறையக்கூடாது. 2 மார்க் நம்மளுக்கு கட்டாயம் வந்து ஆயிருக்கும். அடிச்சு பிடிச்சு நம்ம வாங்கணும். அந்த 2 மார்க்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்கிறோம், அந்த 2 மார்க் நம்ம விட்டுறக்கூடாது. இந்த மாதிரி முதல்ல நீங்க எந்த மெத்தட்ல வேணாலும் எழுதிக்கங்கப்பா, எனக்கு அதை பத்தி ஆட்சேபனையே கிடையாது. எந்த மெத்தட்லயும் நீ இந்த 1ல இருந்து 9 வரைக்கும் இந்த எண்ணூறு